கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று வேதாகமம் கூறுகின்றது. சங்கீதம் 112 அதிகாரம் 1 மீண்டுமாய் 128 அதிகாரம் 1. அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகள், நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் பக்திமானாக மட்டும் இல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பூமியின் பிள்ளைகளானாலும் சரி, தேவ பயம் அவர்களுக்கு இருந்தால் கர்த்தரால் பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கி தேவ பயம் இருக்கணும்ல. என்ன பிரதர் நீங்கள்? எங்களுக்கே பயப்பட மாட்டுறாங்க பசங்க. பெற்றோருடைய எண்ணங்கள் இதுதான். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்குறதில்ல, அண்ணன் சொல்கிறது கேட்குறதில்ல, அக்கா சொல்கிறது கேட்குறதில்ல, பெரியவங்களே மதிக்கிறதே கிடையாது. இதில் எப்படி பிரதர் தேவ பயத்தை நாங்கள் அவங்களுக்குள்ளாக நாங்கள் திணிக்க முடியும்? அவங்க இஷ்டத்து போல் தான் இருக்காங்க, சொல் பேச்சே கேட்குறதில்ல. அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படுதலும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பண்ணுற எல்லாமே தெரியும். நீங்கள் மூடி மறைச்சி ஒளிஞ்சி கிழிஞ்சி பண்ணாலுமே அவர் பார்த்துட்டு தான் இருக்கார்ல. ஆஹா, நீ பண்ணுறிய எப்படி? உங்கள் அப்பா அம்மாவை ஏமாற்றிடலாம், உன் நண்பர்களை ஏமாற்றிடலாம், உன் சொந்த பந்தங்களோட ஏமாற்றிடலாம், நீ யாரை கூட ஏமாற்றிடலாம், எல்லாருமே கூட ஏமாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நீ ஏமாற்ற முடியாது. என் கண்ணில் நீ மாட்டிக்கிட்டே இருக்கியே, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, மாட்டிக்கிட்டே இருக்க, யாரும் பார்க்க மாட்டுறாங்கன்னு நினைக்கிறല്ലോ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்ருக்காருங்க. தேவ பயத்தோடு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் பலுகி பெருகி இருக்க போகுது நம்ம வாழ்க்கையில். ஸோ அதனால் கலங்காதீங்க. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை செம்மையாக இருந்துச்சுல. காலைல ஏஞ்சோம், சர்ச் போனோம், ப்ரேயர் முடித்தோம், வீட்டுக்கு வந்தோம், லன்ச் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கோம். வெளியில் போனோம், 4 பேர் பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அவ்வளோதான், அந்த டே முடிஞ்சிருச்சுல்ல. பிரதர், என் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச டேவே சண்டே மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த நாளில் தான் எல்லாருமே வீட்டில் ஒன்றா இருப்போம் பிரதர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படா லீவு கிடைக்கும்? சந்தோஷமாக உட்காந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யலாம், நான் ஒரு வேலை பண்ணுறேன், நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கன்னு சொல்லி கூட மாட உதவி செஞ்சு அந்த நாள் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் பிரதர். ஆனால் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரடா திரும்பி எப்படா வர இந்த சண்டே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல உறவுகளை கொடுத்துருக்கார், நல்ல ஒரு மனிதர்களை கொடுத்துருக்கார்ல. நீங்களும் என்ன பண்ணணும்? அடுத்தவங்ககிட்ட அன்பாக பேசணும். அவங்க நம்மளை கோவப்படுத்தி பார்க்கட்டும், நம்மளை ஒரு மாதிரி வச்சு பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம கோவப்படக்கூடாதுல்ல. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கடா, பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம நடந்துக்கிற முறையில் தாங்க அவங்களும் திருந்த ஆரம்பிப்பாங்களாம். ஏன்னா இது நம்ம இவ்வளோ காயப்படுத்துகிறோம், இவ்வளோ இது மாதிரி பண்ணுறோன்னா இவங்க இவ்வளோ அமைதியாக கடந்து போகிறாங்களே, தப்புடாதுன்னு சொல்லி உணர்ந்து அவங்க நம்மக்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பிப்பாங்களாம். ஸோ அதுதாங்க உறவை இன்னும் அதிகமாக வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்லை பிரதர், அவங்க சண்டை போடுறாங்க, நானும் பயங்கரமாக சண்டை போடுவேன், டபுள் மடங்காக சண்டை போடுவேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன். ஏட்டிக்கு போட்டியாக இருந்தால் வேலைக்கே ஆகாதுங்க. சமாதானமாக போய் பாருங்களேன், அங்கே புதுசாக ஒரு அன்பு உருவாகும். இதுதான் விட்டு கொடுத்து போன வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சந்தோஷமாக இரு, பிறரையும் மகிழ்வித்து பாரு. இதுதான் வாழ்க்கையில். நீ மட்டும் சந்தோஷத்தை அனுபவிக்காத, நீ மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்காத, பிறருடைய முகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து ரசி. அரடா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். உங்கள் தேவைகளை யாவற்றையும் நிறைவேற்றப் போகின்றார், ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். தேவ பயம் உங்களுக்குள் இருக்கின்றதா? தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றீர்களா? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்றீர்களா? ஜபத்தில் அவரோடு பேசுகின்றீர்களா? சில பல கேள்விகள் போய்கிட்டே இருக்கு, லிஸ்ட் மாதிரி பெருசா. தினந்தோறும் ஜபத்தில் அவரோட பேசுங்க, வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் செல்கின்றார், உங்களை வழிநடத்துவார், எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வார். இப்பொழுதே அவரை பின்பற்றி அவரோடு இணைந்து வாழ ஆரம்பிச்சிருங்க. ஜெபியுங்கள், முழு மனசோட முழு ஆன்மாவோட அவரை உற்று நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில பல சறுக்கல்கள், சில பல விரிசல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும், எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. நாங்கள் பொருளாதாரத்தை ரொம்பவே குறைவாக இருக்கோம், எங்கள் பொருளாதார வாழ்வாதாரத்தை உயர்த்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார் பிரச்சனை வந்துட்டுருக்கு, பிரச்சனை இல்லாமல் சந்தோஷத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி கேட்கலாமா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம்
ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் பிரியமாயிருக்கும் பரிசுத்த பயத்தை எங்களுக்குள் வைத்திடுவீராகப்பா. கட்டளைகளுக்கு நடுவில் தினமும் உம்மோடு நெருங்கி நடக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தர வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஊற்ற நண்பராக இருந்து சித்தத்தின்படியே எங்களை வழிநடத்துவீராக ராஜா. உம்மிடமிருந்து எங்களை புறம் தள்ளி உலக பிரகாரமான எங்களை இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அகற்றுவீராக தகப்பனே. உண்மையாய் உமக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் ஜெபிக்கவும் செயலாற்றவும் அருள் தாங்கப்பா. வார்த்தையை வாசிக்கவும் சித்தத்துக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வாதங்கள், தயவு, உடன்படிக்கை எப்பொழுதும் எங்கள் மேல் இருப்பதாகப்பா. என்றும் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர், எல்லாம் கூடும் என் நம்புறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்கிறேன்ப்பா. பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனதை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. தனக்கு தான் சொல்லி அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்கப்பா. பிறரை நேசிக்கக்கூடிய அன்பை கொடுங்கப்பா. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லியா அந்த ஒரு எண்ணத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.